உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, சிவகங்கை பகுதியில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது சிவகங்கை பகுதியில் ஒரு கம்பெனியில் ஒரு இளம்பெண் வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த பெண்ணை ஒரு நபர் சந்திக்க வராரு. அவர் தன்னை ஒரு போலீஸ்காரர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாரு. நான் காரைக்குடியில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸாக வேலை பார்த்துட்டு வரேன். உங்கள் மேலே அடிக்கடி ஒரு புகார் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கம்மா, நீங்கள் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பெண் மிரண்டு போகிறாங்க. என்ன சார், என் மேலே புகாரா? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி அந்த அப்பாவி பெண்ணும் கதறி இருக்காங்க. இல்லைங்க, போலீஸ் கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து தான் ஆகணும்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறத கேட்டு அந்த இளம்பெண் மிரண்டு போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஆச்சே, அவங்க கூப்பிட்டா போய் தானே ஆகணும்னு சொல்லி அவங்க விசாரணைக்கு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த இளைஞன் கூட காரில் போகிறாங்க. நான் போலீஸ்ன்னு சொல்லிக்கிட்ட அந்த இளைஞன் ஒரு கட்டத்தில் போலீஸே கிடையாதுன்னு சொல்லி அந்த இளம்பெண் தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் காரை நிறுத்திட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் போலீஸ் கிடையாது, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை காட்டணும்னு சொல்லி மொபைல் ஃபோன் எடுத்து அதில் உள்ள வீடியோவை ஆன் பண்ணி காமிக்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்த உடனே அந்த இளம்பெண் அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த வீடியோவில் அந்த இளம்பெண்ணும் அந்த பெண்ணின் கணவரும் நெருக்கமாக இருக்கிற வீடியோவாக இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு பயங்கர அதிர்ச்சி. நானும் என் கணவரும் நெருக்கமாக இருக்கிற வீடியோ உங்களுக்கு எப்படி கிடச்சிது? இது யார் வீடியோவை எடுத்தது? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்ததுன்னு சொல்லி அந்த பெண் ஒரு கட்டத்தில் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த இளைஞன், இங்கே பார், தேவையில்லாமல் கத்தி கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டினா இந்த வீடியோவை நான் இன்டர்நெட்டில் பதிவிட்டுருவேன். இந்த வீடியோ என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காத, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. நான் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும், இப்போவே அவனுங்க இன்டர்நெட்டில் பதிவேற்றம் பண்ணிடுவாங்க, புரியுதான்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். இப்போ தான் அந்த பொண்ணுக்கு எல்லாமும் விவரமாக புரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த இளம் பெண்ணும் அந்த பெண்ணின் கணவரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் சிவகங்கை பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கணவன் மனைவி 2 பேருமே வாழ்ந்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. புதுமண தம்பதிகள் 2 பேரும் கடந்த 22ஆம் தேதி ஆஃபீஸுக்கு லீவை போட்டுட்டு 2 பேரும் வீட்டில் இருக்கும் பொழுது நெருக்கமாக இருந்திருக்காங்க. அப்போது ஜன்னலை திறந்து வச்சுருக்காங்க, ஜன்னலை மூட மறந்துட்டாங்க போல். அந்த டைமில் யாரோ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டு இதை ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கான். அது இந்த அயோக்கியனாக தான் இருக்கணும்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு எல்லாம் விவரமாக புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த வீடியோ வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று, நம்ம ஜன்னல் வழியாக இவனுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். ஐயோ, என்னுடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சான்னு சொல்லி அந்த பெண் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன தான் பண்ணணும்னு சொல்லி அந்த பெண் அழுகும் பொழுது, இங்கே பார், ஒன்றும் இல்லை, எனக்கு 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துரு. அந்த பணத்தை கொடுத்த உடனே நான் இந்த வீடியோ டெலிட் பண்ணிடுறேன். நீ பணம் கொடுக்க மறுத்துட்டினா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயத்தை தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லி எப்படியாவது இதை ஆஃப் பண்ணணும்னு சொல்லி அந்த பெண் முயற்சி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த பெண்ணை விட்டால் பிறகு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி, கையில் காசு வச்சிருக்கியா, அந்த பணத்தை கொடு, இல்லைனா கழுத்தில் போட்டுக்கிற தாலி, உன் காதில் போட்டுக்கிற கம்மல், தோடு, வளையல் எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லும் பொழுது அந்த பெண் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கவரிங்கயா, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் இனிமே தான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கணும், அதுக்குள்ளே இப்படி எங்கள் வாழ்க்கையை அழிக்க பார்க்குறியான்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய மிரட்டலுக்கு அந்த பெண் பயந்து போயிட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த அயோக்கியன் அதுக்கப்புறம் அந்த பெண்கிட்ட சொல்லியிருக்கான், இங்கே பார், நாளைக்கு உன் கணவர்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ தனிமையில் இந்த இடத்துக்கு வரணும். அதுவும் நான் சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். நீ வரும்பொழுது கையில் 20,000 ரூபா பணத்தை கொண்டு வரணும். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் இருக்கோம், எங்களுக்கு நீ ஒத்துழைக்கணும், எங்கள் கூட தனிமையில் இருக்கணும். இதுக்கு நீ சம்மதம் தெரிவித்தா மட்டும்தான் இந்த வீடியோவை டெலிட் பண்ணுவோம், இல்லைனா இது இன்டர்நெட் இமெயில்னு சொல்லி பரப்பி விட்டுருவோன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். இப்போதைக்கு இந்த அயோக்கியங்கிட்டிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு முடிவு பண்ண அந்த பெண், சரி நாளைக்கு கண்டிப்பாக வரேன், நீ சொன்ன மாதிரி நடக்கிறான்னு சொல்லி அந்த பெண் வாக்குறுதி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய கணவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதுருக்காங்க. அந்த கணவனும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காரு. கணவன் மனைவி நம்ம 2 பேரும் அதுவும் வீட்டில் நெருக்கமாக இருக்கிற வீடியோ எப்படி அந்த அயோக்கியன் கையில் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கணவனுக்கும் மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. இது இப்படியே விட்டால் நம்ம மனைவி வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவானுங்க, அவனுங்க மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி உடனடியாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நேரடியாக போயிட்டு காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இதுபோல் என் மனைவியை ஒருத்த மிரட்டியிருக்கான், நாங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இன்டர்நெட்டில் பரப்பிடுன்னு சொல்லி மிரட்டி என் மனைவி கிட்ட தவறாக நடக்க பார்த்துருக்கான். அதுவும் இல்லாமல் 3 லட்ச ரூபா பணம்னு சொல்லி அவன் ஏடவரமாக பேசியிருக்கான். என் மனைவியை நாளைக்கு தனிமையில் வர சொல்லி மிரட்டி வச்சிருக்கான்னு சொல்லி எல்லாத்தையும் போலீஸில் சொல்லவும் போலீஸார் உஷாராயிட்டாங்க. அந்த இளம்பெண் தன்னுடைய கணவனோடு போலீஸ்கிட்ட புகார் கொடுக்கும் பொழுது போலீஸார் உடனடியாக ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. அவங்க விசாரணை பண்ணும் பொழுது காரைக்குடி வைத்தியலிங்கம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் சந்தோஷ் அப்படிங்கிற 21 வயது நிரம்பிய ஒரு இளைஞனை கைது பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல்
பெரியார் நகரை சேர்ந்த 17 வயது சிறுவன் ஒருவனும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கான். இந்த வீடியோ நண்பர்களின் சமூக வலைதளத்து குழுவுக்கு அனுப்பிய முத்துப்பாண்டி அப்படிங்கிற 24 வயது நிரம்பிய ஒரு இளைஞனும் ஹரிஹர சுதன் அப்படிங்கிற 28 வயது நிரம்பிய ஒரு இளைஞனையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. இந்த அயோக்கியன்களில் ஹரிஹர சுதன் அப்படிங்கிறவன் சித்தா டாக்டரா இருக்கான். இவன் பாதிக்கப்பட்ட பெண்ணை காரில் கூட்டிட்டு போனவன் இவன் தான். நான் ஒரு போலீஸ்னு சொல்லி வேஷம் போட்டு அந்த பெண்ணை காரில் கடத்தி கொண்டு போனவனா சொல்லப்படுது. போலீஸாரும் அந்த அயோக்கிய பசங்க 4 பேரோட செல்போனை வாங்கி ஆய்வு செய்யும் பொழுது அதில் பயங்கரமான அதிர்ச்சி காத்திருக்கு. அதாவது அந்த இளம்பெண் தன் கணவர் கூட நெருக்கமாக இருந்த வீடியோவை அதில் பதிவிட்டு வச்சிருக்கானுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க. இந்த பசங்க இந்த வீடியோவை யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி இப்போ சைபர் கிரைம் போலீஸ் உதவியோட அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த குற்றச்செயலில் 17 வயசு ஒரு சிறுவன் இன்வால்வ் ஆயிருக்கிறது போலீஸ் தரப்புல கவலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் காரைக்குடி பகுதி முழுக்க ரொம்பவே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது காதல் கணவனோடு ஒரு இளம்பெண் தனிமையில் நெருக்கமாக இருந்ததை திருட்டுத்தனமாக வீடியோவை எடுத்துக்கொண்டு செல்போனில் பதிவிட்டு கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கிட்டே போயிட்டு நான் ஒரு போலீஸ் உங்ககிட்ட என்கொயரி பண்ணணும்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி தனிமையில் கூட்டிகிட்டு போயிட்டு பணம் பறிக்க திட்டம் போட்டிருக்கான். பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நாளைக்கு இதே இடத்துக்கு நீ வர வேண்டும், நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்து உன்னை நாசம் செய்ய போகிறோம், நீ அதுக்கு சம்மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மிரட்டி அனுப்பிச்சு வச்சிருக்கான் அந்த அயோக்கியன். ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் அவங்களுடைய மிரட்டலுக்கு பயப்படாம நேராக தன் கணவன்கிட்ட சொல்லி நேரடியாக போலீஸில் புகார் பண்ணி இன்னைக்கு அந்த 4 அயோக்கியன்களையும் ஜெயிலுக்குள்ள போட்டிருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டவங்க கணவன் மனைவி 2 பேரும் என்னதான் நம்ம வீட்டில் தானே இருக்கணும்னு சொல்லி நெருக்கமாக இருக்கும் பொழுது சுற்றிலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கமா அப்படின்னு ஒரு டைம் அவங்க பார்த்துக்கிறது நல்லது. இல்லைனா இது போல அசம்பாவிதமும் இது போன்ற அயோக்கியன்கள் குறுக்கிடவும் நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணுறாங்க. இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.